நெல்லை டவுன் பகுதியில் உள்ள பழைய இரும்பு மற்றும் பேப்பர் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 4 மணி நேரமாக போராடி தீயை அணைத்து காட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை டவுன் கோட்டேடி பகுதியைச் சேர்ந்த சைமன், இவருக்கு சொந்தமான பழைய இரும்பு பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் குடோன் ஒன்று ராமன்பட்டி சாலையில் குருநாதன் கோவில் அருகே உள்ளது. இங்கு முன்தினம் காலை சுமார் 6 மணி அளவில் வழக்கமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது திடீரென கரும்புகை வெளியேறியது. இதனை கண்டு பதறிய பணியாளர்கள் குடோனின் உள் சென்று பார்த்தபோது பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் தீப்பிடித்து எறிவது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பணியாளர்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். ஆனால் அதற்குள் தீயானது மளமளவென குடோன் முழுவதும் பரவியது. இதனையடுத்து இதுகுறித்து நெல்லை டவுன் மற்றும் பேட்டை தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் 2 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் கழிவுப் பொருட்கள் அதிகமாக இருந்ததால் தீ முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. கூடுதலாக ஒரு தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியை தீவிரப்படுத்தினர். இதில் சுமார் 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே பழைய இரும்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வெளியேறும் கரும்புகையானது சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு வரை பரவியது. இதனால் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனையடுத்து ராமன்பட்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. அவ்வழியாக வந்த வாகனங்கள் அனைத்தும் மாற்று வழியில் இயக்கப்பட்டன. இந்த திடீர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.